என்ன ஒருவேளை தங்கம் இந்தியாவிலிருந்து ஒரே ராத்திரியில காணாம போனா என்ன ஆகும்? உங்க குடும்பத்தோட சொத்து எல்லாம் போயிடுமா? எதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2025ல தங்கத்தை ஒரு உயிர்நாடி மாதிரி பிடிச்சிருக்கு? உலக மார்க்கெட்லாம் ஆட்டம் காணும் போது தங்கம் உண்மையாவே ஒரு பாதுகாப்பான முதலீடா? இல்ல நாம எல்லாரும் ஒரு பளபளப்பான பொய்ய துரத்திட்டு இருக்கோமா? இப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேளுங்க. தங்கம் வெறும் ஜொலிப்பான பொருள் இல்ல. அதுதான் இந்தியாவோட பொருளாதார இதயம். அது இல்லன்னா கிராமத்து விவசாயிகள் அவங்க நகைய அடமானம் வச்சு கடன் வாங்க முடியாது. கல்யாணங்கள்லாம் நின்னு போயிடும், ஏன்னா விக்கிறதுக்கு தங்கம் இருக்காது. அது மட்டும் இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கையிருப்பு ஒரே நாள்ல $60 பில்லியன் குறையும். தங்கம் வெறும் பாரம்பரியம் இல்ல, அது ஒரு அமைதியான பொருளாதார வல்லரசு. கிராமத்து பொருளாதாரம்ல இருந்து சென்ட்ரல் பேங்க் கருவூலம் வரைக்கும் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிருக்கு. இப்போ அதோட விலை ஒரு அவசரத்தை காட்டுது. சரி, இப்போ இருக்கிற நிலவரத்தை பார்ப்போம். ஏப்ரல் 16, 2025 நிலவரப்படி இந்தியால 24 கேரட் தங்கம் 10 கிராமுக்கு 93,100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. 22 கேரட் 90,870 ரூபாய். டெல்லில 24 கேரட் 93,310 ரூபாய், மும்பைல 93,090 ரூபாய், சென்னையில கொஞ்சம் அதிகமா 93,450 ரூபாய். வெள்ளியும் சும்மா இல்ல, சில நகரங்கள்ல ஒரு கிலோ 1 லட்சம் ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. ஏன் இந்த திடீர் உயர்வு? இந்திய ரூபாயோட மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிரா குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு டாலருக்கு 84.04 ரூபாய்னு இருக்கிறதால தங்கத்தை இறக்குமதி பண்றது ரொம்ப செலவாகுது. அது கூட உலக தங்க விலை ஒரு அவுன்ஸ்க்கு $3,230 வரைக்கும் ஏறிடுச்சு. பொருளாதார நிலையற்ற தன்மை ஒரு காரணம், இன்னொன்னு அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்க போறாங்கன்னு சொல்றது. இந்தியாவோட கல்யாண சீசன் வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனால வரதட்சணைக்கும் பரிசுக்கும்னு எல்லாரும் தங்கம் வாங்கி குவிக்கிறாங்க. இது உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? 2013ல உலக மார்க்கெட் சரிஞ்சப்போ இந்திய தங்க விலை சில மாசங்கள்ல 30 விழுக்காடு வரைக்கும் ஏறிச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு நிலைமைதான் உருவாகிட்டு இருக்கு. வர்த்தக போர் பதட்டங்களும் புவிசார் அரசியல் குழப்பங்களும் காரணமா இருக்கு. அடுத்த வருஷம் தங்கத்தோட நிலைமை எப்படி இருக்கும்? நிபுணர்கள் ரெண்டா பிரிஞ்சு இருக்காங்க. ஆனா நிறைய பேரு விலை ஏறும்னுதான் சொல்றாங்க. சில பேரு குறுகிய காலத்துல விலை கொஞ்சம் குறையலாம்னு சொல்றாங்க. அமெரிக்க பெடரல் ரிசர்வ் எதிர்பாராத விதமா வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தினா ஜூன் மாசத்துக்குள்ள 90,000 ரூபாய் வரைக்கும் போகலாம்னு சொல்றாங்க. ஆனா ரித்திசித்தி புல்லியன்ஸ் நிறுவனத்தோட பிரித்விராஜ் கோத்தாரி மாதிரியானவங்க 2025 கடைசியில தங்கம் 93,000 ரூபாய் தொடும்னு சொல்றாங்க. இது போன வருஷ சராசரியை விட 25 விழுக்காடு அதிகம். ஏன்? உலகளாவிய ஆபத்துகள் இன்னும் குறையல. அமெரிக்க தேர்தலுக்கு அப்புறம் வர்த்தகத்துல பிரச்சனை வரலாம். அதனால முதலீட்டாளர்கள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான இடமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. பருவமழை சரியா இல்லன்னா கிராமத்துல வருமானம் குறையலாம். ஆனா வினோதமா, அப்போ நிறைய பேரு நகை அடமானம் வச்சு பொழைக்க பார்ப்பாங்க. அதனால தங்கத்தோட தேவை அதிகமாகும். ஆர்பிஐ என்ன பண்ண போறாங்கறதும் ரொம்ப முக்கியம். போன வருஷம் அவங்க 77 டன் தங்கம் வாங்கினாங்க. அதனால அவங்களோட அந்நிய செலாவணி கையிருப்புல தங்கத்தோட அளவு 10.2 விழுக்காடு உயர்ந்திருக்கு. அவங்க தொடர்ந்து தங்கம் வாங்கினா உள்நாட்டுல விலை இன்னும் வேகமா ஏறலாம். நீங்க என்ன கவனிக்கணும்? முதல்ல அமெரிக்க டாலரோட வலிமை. டாலர் வலிமையா இருந்தா உலக தங்க விலை குறையும். டாலர் பலவீனமா இருந்தா விலை ஏறும். ரெண்டாவது இந்தியாவோட பண்டிகை காலண்டர். தீபாவளி, தன்தேராஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா மே மாசத்துல அட்சய திருதியை வரப்போகுது. அப்போ மறுபடியும் தேவை அதிகமாகலாம். மூணாவது ஆர்பிஐயோட பணவியல் கொள்கை. அவங்க வளர்ச்சியை ஊக்குவிக்க வட்டி விகிதத்தை குறைச்சா நிலையான வைப்புகளை விட தங்கம் அதிக கவர்ச்சியா இருக்கும். உலகத்துல நடக்கிற குழப்பங்களையும் மறந்துடாதீங்க. வரி விதிப்புகள், போர்கள் இல்லன்னா அமெரிக்க பொருளாதாரம் சரியில்லாத நிலைமை வந்தா 2026க்குள்ள தங்கம் 1 லட்சம் ரூபாய் தாண்டலாம். கடைசியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பணவீக்கம் 5 விழுக்காடுக்கு மேல இருந்தா இல்லன்னா உலக மார்க்கெட்ல பிரச்சனை இருந்தா 2025ல பங்குகளை விட தங்கம் நல்ல லாபம் கொடுக்கலாம். ஆனா வெறும் தங்க கட்டிகளா வாங்கி வைக்காதீங்க. சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ்ல 2.5 விழுக்காடு வட்டியோட விலை உயர்வும் கிடைக்கும். இல்லன்னா ETFல ஈஸியா வியாபாரம் பண்ணலாம். சரியான நேரம் ரொம்ப முக்கியம். வருஷத்தோட நடுவுல விலை குறைஞ்சா அதுதான் வாங்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம். தங்கம் வெறும் ஜொலிப்பான பரம்பரை சொத்து இல்ல, அது நிலையே இல்லாத உலகத்துல ஒரு பாதுகாப்பு அரண். புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா உங்க பாதுகாப்பு பெட்டகத்துல இருக்கிற அந்த பளபளப்புக்கு நீங்க நன்றி சொல்லுவீங்க.